ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி தாவீதின் ஜெபம். இந்த வேத புஸ்தகத்திலே தாவீதின் ஏராளமான ஜெபங்களை வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபங்களுமே நமக்கு ஒரு படிப்பினை உண்டு பண்ணி தருகிறது. ஒவ்வொரு ஜெபங்களுமே ஆழமான ஜெபம், அர்த்தமுள்ள ஜெபம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஜெபம். 51ஆம் சங்கீதம் அது ஒரு ஜெபம். இந்த சங்கீதத்திலே ஏராளமான ஜெபங்களை தாவீதின் ஜெபங்களை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? தாவீதின் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலேயும் துன்பத்திலும், இன்பத்திலும் அவனுடைய ஜெபங்கள் உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினை உண்டு பண்ணி தருகிறது. எல்லாவற்றையும் இழந்து போனான். இழந்து போன நிலையிலும் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இந்த நாளிலே 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தாவீதினுடைய ஜெபத்தை குறித்த ஒரு 6 சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அவன் ஜெபித்த அந்த நேரம் வேதம் இப்படி சொல்லுகிறது. அவன் யோனத்தானை இழந்து போன நேரம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய கண்ணீரின் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். ஒரு வியாகுலத்தின் நேரம். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன் சிநேகம் அதிகமாயிருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் ஒழிந்து போயிற்றே என்று பாடினான். நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு துன்பத்திலும் ஒரு பாடுகிற ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. அது சாத்தியமானது இல்லை. அது மிக அசாதாரணமானது. துன்பங்கள் வரும்போது உலகத்துல சொல்லுகிறார்கள், இடுக்கண் வருங்கால் நகுக. அது சொல்லுவது சுலபம். ஆனால் வாழ்க்கையிலே அந்த பாடுகள் வரும்போது, இந்த போராட்டங்கள் வரும்போது, அந்த இல்லாமை வரும்போது, அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நமக்கு இன்பமான ஒன்று நம்ம விட்டு போகும்போது, அது எது வேண்டுமா இருக்கலாம். உறவுகளா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று இட் ஹாஸ் பீன் டேக்கன் அவே. நம்ம விட்டு போய்விடுகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனை நோக்கி பார்ப்பது மிக கடினம். தாவீதின் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனான். கர்த்தரை நோக்கி பார்த்தான். சங்கீதங்கள் அடிக்கடி சொல்லுகிறது, என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். இன்றைக்கு அந்த 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒருவேளை அந்த ஒரே வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வசனம் படிப்பதற்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இம்ப்ரெசிவா இருக்காது. சில வசனங்கள் படிக்கும்போது நம்மை தொடும், ஒரு இம்பாக்டை தரும். ஆனால் அந்த வசனங்கள் அப்படி இம்பாக்ட் எடுக்கிற ஒரு வசனம் அல்ல. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி. பின்பு, அதாவது எல்லாம் முடிந்து போனது. இனி ஜெபிப்பதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லை. ஜெபித்தாலும் பயன் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி. ஒரு 7 குறிப்புகளை நான் வேகமாய் சொல்ல முடியும். நம்பர் ஒன், எல்லாம் முடிந்து போனது. அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, ஆஃப்டர். ஆஃப்டர் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, பின்பு. அதாவது நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஜெபிக்கலாம். நம்பிக்கை இழந்து போன பிறகு ஜெபம் அவசியமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. வேதத்தில் அநேக இடங்களை வாசிக்கிறோம். நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க முடியும். நம்பிக்கை போன பிறகு ஜெபிப்பது என்பது அது ஒரு பைத்தியக்காரத்தனமாய் தோன்றும். ஆனால் தாவீதின் வாழ்க்கையில எல்லாமே போனது. பின்பு அவன் கர்த்தரை நோக்கி. இதே வசனம், எல்லாவற்றையும் இழந்து போனான். பின்பு அவன் கர்த்தரை நோக்கி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளைய, ஆஃப்டர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஒருவேளை நீ வேலை இழந்திருக்கலாம், கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், பிள்ளைகள் இழந்திருக்கலாம், உன் நம்பிக்கைக்குரிய எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஸ்டில் there is a hope after. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பு. ஆஃப்டர், மரணத்துக்கு பிறகு, துக்கத்துக்கு பிறகு, கண்ணீருக்கு பிறகு, சோதனைகளுக்கு பிறகு, ஆஃப்டர். யோபின் வாழ்க்கையில உண்மை அல்லவா? எல்லாமே முடிந்து போனது. உறவுகள் போனது, குடும்பம் போனது, செல்வம் போனது,
நம்பிக்கை போனது, நண்பர்கள் போனார்கள், எல்லாமே போனது. ஆஃப்டர் காரியங்கள் சொல்றேன். நம்பர் ஒன் டேவிட் என்கொயர்ட். அடிக்கடி இந்த வார்த்தை வருது. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உணர்ச்சிகள் எதிராக இருக்கலாம், உறவுகள் எதிராக இருக்கலாம், எல்லாருமே எதிராக இருக்கலாம். ஆனால் பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி. இது உங்களுக்கும் எனக்கும் இப்படி அனுபவங்களை தேவன் தருவாராக. தமிழ் வேதாமத்திலே நோக்கி எழுதியிருக்கிறது. ஆங்கில வேதாமத்திலே காட் என்கொயர். பல நேரங்களிலே நம்ம எல்லா இடத்திலும் விசாரிக்கிறோம். ஒரு திருமணம் எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறோம். உறவுகள் பக்கத்துல, அடுத்தவங்க அக்கம் பக்கத்துல எல்லாரும் விசாரிக்கிறோம். ஆனா விசாரிக்க வேண்டிய ஆண்டவரிடத்துல விசாரிப்பதில்லை. இது உண்மை. ஒரு பையனை பற்றியோ பெண்ணை பற்றியோ விசாரிக்க வேண்டிய முதலாவது தேவன், இரண்டாவது ஆண்டவர். அவரிடத்துல அதாவது அந்த சபையின் ஊழியன், அவரிடத்துல விசாரிப்பதில்லை. இந்த உலகத்துல பொதுவாகவே நம்மை குறித்து அதாவது தீமையாய் பேசுகிற மக்கள் தான் ஏராளம். எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. என்னை தேடி ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்தார். உதவி செய்யும்படியாக ஒருவர் அனுப்பினார். அவரை நான் தினந்தோறும் சந்தித்தேன். ஆனால் அவர் என்னை தேடி வந்தார் என்பது எனக்கு தெரியாது. அவரை நான் தினந்தோறும் சந்திப்பேன் அந்த வீட்டிலே. அந்த வீட்டாரும் இவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லவே இல்லை. அவரிடத்தில் அவர் சொன்ன எல்லாமே எதிர்மறையான வார்த்தை. அவர் ஊழியம் செய்யவில்லை, ஊழியம் இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியாக அந்த வீட்டில் எனக்கு அது தெரிய வந்தது. என்னை தேடித்தான் வந்திருக்கிறார். அவரும் துக்கமான காரியம். என்னை பற்றி தவறான தகவல்களை அனுப்பினவருக்கும் சொன்னார். அனுப்பினவருக்கு எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினார். உன்னை பற்றி இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே உண்மை அல்ல. அவள் சொன்ன தகவல் ஊழியமே இல்லை, ஊழியமே செய்யவில்லை. ஆனால் காலப்போக்கிலே அவராகவே நேரடியாக வந்தார்கள். முதல்ல ஒரு நபரை அனுப்பினார்கள். திரும்ப அவராகவே குடும்பமாய் வந்தார்கள். பார்த்தார்கள். தொடர்ந்து ஏறக்குறைய 25 ஆண்டு கால தொடர்பு. இந்த செய்தியை அவருடைய வீட்டிலிருந்து தான் நான் பேசுகிறேன். அவருடைய சபையிலிருந்து தான் பேசுகிறேன். பொதுவாக ஜனங்கள் நம்மை குறித்து தீமையா சொல்லுகிற மக்கள் ஏராளம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், லுக் அன்டு தி லார்ட். கர்த்தரை நோக்கி என்கொயர். நீ யாருகிட்ட விசாரிக்கிறீங்க? கர்த்தர்ட்ட விசாரிங்க. உங்களை பற்றி, மக்களை பற்றி. இரண்டாவது நான் சொல்ல வந்த வார்த்தை ஆஃப்டர். இரண்டாவதுல சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா? இந்த வார்த்தை கவனியுங்கள். சில நேரங்களில் நமக்கு கண்ணுக்கு தோன்றுகிற, பசுமையாய் தோன்றுகிற, விருப்பமான ஒன்றைத்தான் நாம் ஜெபிக்கிறோம். அந்த வசனத்தை கேட்கிறேன் பாருங்கள். யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே நான் போய் இருக்கலாமா? நம்முடைய ஏதாவது ஜெபிப்பது நல்லது, விருப்பங்களை சொல்வது நல்லதுதான். ஆனால் விருப்பங்களே தீர்மானங்களாய் மாறக்கூடாது. சொல்லுகிறேன், உங்கள் விருப்பங்கள் தீர்மானங்களாய் மாறக்கூடாது. விரும்புங்கள், ஜெபியுங்கள், முடிவை அவர் கருத்திலே கொடுங்கள். இந்த திருமணங்களை கூட அந்த நபரை மனதிலே வைத்து, அந்த நபரையே மனதில் வைத்து ஜெபிப்பது என்பது அது சரியானதா என்பது பெரிய கேள்விக்குறி. தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த நபரை மனதில் வைத்து ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த இடத்தை வைத்தே ஜெபிக்கிறோம். யோசித்து பாருங்கள். தாவீது வாழ்க்கையில் அப்படி இருந்தது. அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா? விருப்பங்கள் அல்லது, எல்லா விருப்பங்களும் தேவன் அல்ல என்றை கவனிக்க வேண்டும். அதுக்கு சில தவறான வசனத்தை சொல்லக்கூடாது. சில நேரங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை நம்பி நாம் விரும்புகிறோம். லோத்தினுடைய விருப்பம் உணர்ச்சிகளை நம்பி. ஆபிரகாம் தன் உணர்ச்சிகளை நம்பி அவன் விரும்பவில்லை. தேவன் எங்கே சொன்னார் அங்கே போனார். தான் போகிற இடம் என்னது என்று அறியாமற் போனார். ஒரு சாய்ஸ், 2 பேருக்குமே ஒரு சாய்ஸ். ஆபிரகாம் சொல்லுகிறார், வலதுபுறம் போனா இடதுபுறம் போகிறேன். அந்த சாய்ஸை லோத்துக்கு கொடுக்கிறார். இவருக்கு அந்த உரிமை உண்டு, தீர்மானிக்கிற உரிமை உண்டு, அவனுக்கு தெரிந்து கொள்கிற உரிமை இவருக்கு இருந்தது. ஆனால் அந்த உரிமை இருந்தாலும் அது இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய மேன்மை. இன்றைக்கு எல்லாருமே, இன்றைக்கு முக்கியமாக தலைவர்களாக இருக்கிறவர்கள், திருச்சபையின் போதகர்கள் அதிக கூட, they take the full authority. யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார், நான் எல்லாரையுமே முடிவு எடுத்திருப்பேன்னா நான் தனியா தான் இருக்கணும்.
தாவீது சொல்லுகிற வார்த்தை, அவருடைய அந்த விருப்பத்தை பாருங்கள். நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே குடியிருக்கலாமா? சில நேரங்களிலே அன்பானவர்களே, என்னுடைய விருப்பங்களை அப்படி சொல்லுவோம். ஆனால் தேவ விருப்பம் மட்டும் நிறைவேறட்டும். ஜெபம் நம்முடையதா இருக்கட்டும். ஆனா விருப்பம் தேவனுடையதா இருக்கட்டும். இந்த நாளிலே ஒருவேளை நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. வாட் பர்ப்பஸ் யூ ஆர் பிரேயிங்? உங்கள் விருப்பங்கள் அது ஜெபங்களா இருக்கலாம். ஆனா விருப்பங்கள் தேவனுக்கு ஏற்புடையதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்னவென்றால், தேவன் உங்களை நடத்துகிறாரா என்று கேளுங்கள். நானே உங்களுக்கு விருப்பம் உண்டு. பாட்டெல்லாம் பாடுறோம். நீ நடத்து வழிகள், நீர் காட்டும் பாதையில் செல்வேன். பட் வி ஹேவ் அவர் ஓன் ஆம்பிஷன். வி ஹேவ் அவர் ஓன் டிசிஷன். நல்லா கவனிங்க. காட்ஸ் டிசிஷன் அண்ட் காட்ஸ் டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அவர் ஆம்பிஷன். நம்முடைய சொந்த விருப்பங்களை விட தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தீர்மானம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பார்வை குறுகிய பார்வை, ஷார்ட் டெர்ம். நாம் நாளை தினத்தை பார்க்கிறோம். தேவன் நாளைய வருடத்தை பார்க்கிறார். நாம் நம் அதாவது இந்த குறுகிய காலத்தை பார்க்கிறோம். இதை செய்தால் இது இப்படி இருக்கலாம், இதை செய்தால் இப்படி இருக்கலாம், இதை செய்தால் அப்படி இருக்கலாம். தேவன் குறுகிய காலத்தை பார்க்கவில்லை, நீண்ட காலத்தை பார்க்கிறார். God has always a long term planning for you and me. உங்களை குறித்து, என்னை குறித்து நீண்ட கால திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம் டெபாசிட் உடைய வட்டி குறைவு, லாங் டேர்ம் டெபாசிட் வட்டி அதிகம். அப்படியானால் தேவனுடைய எல்லா திட்டங்களுமே லாங் டேர்ம் ப்ராசஸ். உடனே நடப்பதில்லை, காலதாமதமாகலாம். எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை. மோசேயின் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் அந்த பிளான் ஆஃப் காட். ஆபிரகாமின் வாழ்க்கையில் 25 ஆண்டுகள். யோசேப்பின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கும் அதை நிறைவேறுவதற்கும் பெரிய கால இடைவெளி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நடந்தது உண்மை. 73 ஆண்டவரை அழைத்தார். அந்த எனக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க வார்த்தை கூட நம்புவதற்கான வார்த்தையே இல்லை. நான் ஊழியம் செய்வேன், அநேகருக்கு தொலைக்காட்சியிலே பேசுவேன், புஸ்தகங்கள் எழுதுவேன், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருப்பேன், ஊழியர்களை உருவாக்குவேன். இதெல்லாம் நம்புவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. விருப்பம் இருந்தது, ஆனால் வாய்ப்புகள் இல்லை. தேவன் சொன்னார், அப்படியே செய்தார். பலமுறை இந்த ஊடகத்திலே சொல்லியிருக்கிறேன். எனக்குரிய 13,000 செய்திகளை பதிவேற்றம் பண்ண உதவி செய்திருக்கிறார். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க உதவி செய்திருக்கிறார். இது விளம்பரங்களுக்காக சொல்லிக் கொள்வதில்லை. நான் சொல்ல வந்து விருப்பம், டோன்ட் ஆஃப்டர் யுவர் டிசையர், கோ ஆஃப்டர் டைரக்ஷன். விருப்பங்களை விட தேவ திட்டத்துக்கு பின்னாலே போங்கள். அவர் கேட்டார், நான் போகலாமா? அதில் 3வது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஷேல் ஐ கோ அப். தமிழில் எப்படி போட்டிருக்குது, போகலாமா? கவனிங்கள், அது ஒரு நீண்ட ஜெபம் அல்ல, சுருக்கமான ஜெபம். ஷேல் ஐ கோ அப். எல்லாருக்குமே அது விரும்புவது. தமிழ்ல வந்து போகலாமா, ஆங்கிலத்துல ஷேல் ஐ கோ அப். கவனிங்கள், விரும்புங்கள், உயர விரும்புங்கள். ஆனால் அந்த உயர்வு அவரிடத்துல இருக்கிறது. தமிழ் வேதத்துல நான் போகலாமா, ஆங்கில வேதத்துல ஷேல் ஐ கோ அப். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற உயரத்தை விட ஒரு மேலான உயரத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். நான் விரும்பின உயரம் வேறு, ஆனால் தேவன் அதை விட ஒரு மேலான உயரத்துக்குள்ளே கொண்டு போவார். நம்ம இப்படி நினைக்கிறோம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதை பண்ணிட்டா அந்த உயரத்துக்கு வந்துருவோம். இந்த போதகரை தள்ளிட்டு அவரை பற்றி குறை சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு வந்துருவோம். அந்த இடத்தை அபகரித்து அந்த இடத்துக்கு வந்துருவோம். இல்ல, அதை விட ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு போவார். என்னை தொட்ட ஒரு மனிதர் மதுரையில, அவர் ஒரு ஸ்தாபனத்துல பணியாற்றினார். மதுரையில சென்டர் ஆஃப் த சிட்டி, அந்த ஸ்தாபனத்திலே பணியாற்றினார். அவருக்கு ஒரு அதாவது அந்த இந்த இடத்தை அவர் வாங்கி தந்தார்கள். அது பதிவு செய்ய நான் கூட போனேன். ஆத்துமாக்கள் திரளாய் வந்தார்கள். அவருக்கும் இயக்கத்திற்கும் சரியான ஒத்து வரவில்லை. அவருடைய டாக்டரின் வேற, அவருடைய செய்தியெல்லாம் வேற. கொஞ்சம் வசதிகள் வரும்போது அவர் ஒருவரையும், அதாவது அவருடைய உபதேசங்கள் மாறி போனது. அவர் சேர்ந்த ஆட்கள் அப்படி. அவருக்கும் இயக்கத்திற்கும் சின்ன மன வருத்தம். அந்த மனிதன் செய்த ஒரே காரியத்தை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 பேர் அப்படி செஞ்சாங்க. 2 பேர், ஒருவர் மதுரையில
ஒரு உசிலம்பட்டியில. அந்த 2 பேருமே அப்படியே அந்த சாவியை ஸ்தாபனத்துக்கு கையில குடுத்துட்டாங்க. ஒரு பொருள் கூட எடுக்கல. அந்த அந்த சபையின் சாவியை அந்த தலைவரிடத்திலே கொடுத்தார்கள். ஒருவர் சபையின் மூப்பரிடத்தில் கொடுத்துவிட்டு போனார். ஒருவர் அனுப்பினார்கள், அவரிடத்திலே கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 2 பேருமே மெகா சபையின் போதுல இருக்கிறார்கள். நம்பர் 1 சர்ச் இன்றைக்கு மதுரை மாவட்டங்களிலே அவருடைய சபைதான் மிக பிரம்மாண்டமான சபை. பிரம்மாண்டமான சபை. வாகனம் நிறுத்த இடம் இல்லை. அந்த 2 பேருடைய சபையுமே பிரம்மாண்டமான அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல வந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் நீங்க நினைக்கிறது இப்படி பண்ணா இப்படி பெரியாயிடலாம். இல்ல. நெறைய பேர் நினைக்கிறாங்க. இடத்தை மாற்றி, பெயரை மாற்றி, பத்திரத்தை மாற்றி, நீங்க அந்த அளவுக்கு மேல உயர முடியாது. ஆனால் when you are directed by God, தேவனால் வழிநடத்தப்படும்போது, நீங்கள் எதிர்பார்க்காத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எனவே எலியேசர் சொன்னார், என் நேர் வழியாய் நடத்துகிற கர்த்தர். அவர் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உன் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன். He never expected that. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் கேட்ட 2வது கேள்வி, ஷால் ஐ கோ அப்? அவர் நினைக்கிறார், இதான் எனக்கு உயர்வு. இல்லை. தேவன் அதை விட மேலான உயர்வு வைத்திருக்கிறார். இட்ஸ் a brief prayer. 4வது சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் a brief. சுருக்கமான ஜெபம்தான். அதே வேளையிலே அது ஒரு எளிமையான ஜெபம்தான். இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்களிலே பொருளே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், நீண்ட ஜெபம் பண்ண தவறல்ல. நான் எதை சொல்ல விரும்புகிறேன் அதை சொல்லுங்கள். இட் ஷுட் பி பிரீஃப் அண்ட் சிம்பிள். யாபேசின் ஜெபங்களை பாருங்களேன். தேவரீர் என் எல்லைகளை நீர் விஸ்தாரமாக்கி, தீங்கனை துக்கப்படுத்தாதபடி தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். பாருங்களேன், எளிமையான ஜெபம், ரொம்ப சுருக்கமான ஜெபம். வேதம் சொல்லுகிறது, தேவன் அப்படியே அவனை எல்லைகளை ஆசீர்வதித்தார். அவன் பேர் யாபேஸ், துக்கம். அவள் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள். ஆனால் அவன் சகோதரிடத்திலே அவன் கனம் பெற்றவனானான். let it be prayer be brief and simple. நீண்ட ஜெபம் தவறு அல்ல, அது அவசியம்தான். நீண்ட ஜெபம் பண்ணுங்க. எங்கே பண்ண வேண்டும் அங்கே பண்ணுங்க. சில நேரங்களில் சபையிலே பார்க்கிறோமே, யாருக்குமே அவர் வாய்ப்பு கொடுப்பதில்லை. சில நேரங்களில் அந்த போதகர் சலித்து போகிறார். ஒரு 10 முறை ஆமீன் சொன்னா அது ஆமீன் அல்ல, ஒரு ஜெபத்தை நிறுத்த வேண்டும் என்ற அர்த்தம். கவனிங்க, உங்கள் ஜெபம் அடுத்த சலிப்பை உண்டு பண்ணக்கூடாது. அடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும். சில பேருடைய ஜெபங்கள் சலிப்பை உண்டு பண்ணுகிறது. ரிப்பிட்டேஷன், சொன்னதை திருப்பி சொல்லுவது. கவனிங்கள், டேவிட் பிரேயர் வாஸ் சிம்பிள் அண்ட் டேவிட் பிரேயர் வாஸ் பிரீஃப். அவன் சொன்ன வார்த்தை, அதிலே ஒரு பொருள் இருந்தது. போகலாமா? 5வது குறிப்பை தாவீது ஜெபத்தை பற்றி 5வது குறிப்பை சொல்லுகிறேன். கவனிங்க, அது தேவ சன்னிதானத்துக்கு போய் எட்ட வேண்டும். அந்த வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். என்று விசாரித்தான். அடுத்த வார்த்தை, அதற்கு கர்த்தர் போ என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் போ என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். நீண்ட ஜெபம் அல்ல, எளிமையான, சுருக்கமான, ஆழமான, அர்த்தமுள்ள ஜெபம். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்விடத்திற்கு போகலாம் என்று கேட்டதற்கு. நல்லா கவனிக்க வேண்டும். சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஜெபம் கிடைத்து விட்டது, பதில் பெற்று விட்டது. கவனியுங்கள், பதில் பெற்றதுனாலே அதாவது என் ஜெபம் கேட்கப்படும் அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் பதில் பெற ஜெபங்கள் ஏராளம் இருக்கிறது. வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உண்டு. அன்ஆன்சர்ட் பிரேயர். இது எவ்வளவு அழகான வசனம் தெரியுங்களா? அந்த வசனம் போட்டிருக்குது, அவன் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு. அழகான ஜெபம். பதில் கொடுத்து விட்டார், போகலாமே. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டு சொல்லிட்டார், நான் போகலாம். இல்லை, அடுத்தவர் கேட்கிற கேள்வி, எவ்விடத்திற்கு போகலாம். இங்கதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, தன்னுடைய விருப்பத்தை அல்ல, தேவ விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு தேவ மனிதன். என் விருப்பம் அல்ல, போகலாம் சொல்லிட்டாரு. அடுத்தவர் கேட்ட கேள்வி, எங்கே போகலாம்? அதுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, வெகு சீக்கிரத்துல எபிரோனுக்கு போ. அவனுடைய விருப்பம் யூதாவுக்கு போகலாம். அது நல்லதுதான். துதிக்கும் இடம், துதியின் இடம் நல்லதுதான். ஆனா தேவன் சொல்லுகிறார், இதை விட பெஸ்ட் உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய சாய்ஸ் வேற, தேவனுடைய சாய்ஸ் வேற. யூ ஆர் லுக்கிங் ஃபார் தி குட்,
God is planned for the best. பெட்டர் அல்ல, பெஸ்ட். உனக்கென்று மேன்மையான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற இந்த வார்த்தை நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் சீக்கிரமாய் போ என்றார். அடுத்தவர் சொன்னார், நீ எபிரோனுக்கு போ. கவனியுங்கள், இதுல வாதங்கள் பண்ணலாம், விவாதங்கள் பண்ணலாம், பட்டிமன்றங்கள் பேசலாம். போன்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவர், இப்ப வேற இடத்துக்கு சொல்றீங்களே? நோ. A prompt obedience will lead into a prompt blessing. உடனடியான ஒரு கீழ்ப்படிதல் உடனடியான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தரும். வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை, அவர் எபிரோனுக்கு போய் என்றார். யோசித்து பாருங்கள், வாதம் இல்லை, விவாதம் இல்லை, பட்டிமன்றம் இல்லை. அடுத்த வார்த்தை, அப்படியே தாவீது போனான். 2ஆம் வசனம் திரையிலே பாருங்கள், அப்படியே தாவீது அவ்விடத்திற்கு போனான். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க? என்ன குணம் மாறிடுச்சா? உங்க மனசை யாராவது மாத்திட்டாங்களா? ஏதாவது குழம்பிடுச்சா? இல்ல உங்களை யாராவது குழப்புறாங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை யாரும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திடமானவர், திட்டம் பண்ணுகிறவர், சகலவற்றையும் திட்டம் பண்ணுகிறவர். உனக்கு எல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஊழியங்கள்ல கூட நினைக்கிறோம் இதான் பெஸ்ட். இல்லை, அதை விட பெஸ்ட்டை கத்து வச்சிருக்கிறார். உங்கள் பார்வைக்கு நலமாய் தோன்றலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அதோட பெஸ்ட் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு பல முறை சொல்லி நினைக்கிறேன். நிறைய அழைப்புகள் இருக்கிறது. நிறைய இங்கே ஊழியம் பண்ணலாம், அங்கு ஊழியம் பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், நிறைய அழைப்பு. எல்லாமே தேவனுடையது அல்ல. ஆனால் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், அவன் அப்படியே போனான். அங்கே 2 அழகான வார்த்தை படிக்கிறது. குடும்பங்களை கட்டினான், தன்னோடு இருக்கிற மனிதர்களை கட்டினான். அங்கே அவன் குடியேறினான், அடுத்தவர்களை குடியேற்றம் செய்தான். இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மனுஷரையும் குடும்பங்களையும் அவன் கூட்டிக் கொண்டு போனது மட்டுமல்ல, அங்கே அவர்களை குடியேற பண்ணினான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, அவன் முன்னேறினான், அடுத்தவர்களை முன்னேறச் செய்தான். அவன் வாழ்ந்தான், அடுத்தவளுக்கு வாழ்வு தந்தான். யோசித்து பாருங்க, உங்கள் விருப்பம் செய்யும் போது நீங்க மட்டும் வாழலாம், ஆனா தேவ விருப்பம் செய்யும் போது அநேகரை வாழ வைக்கலாம். உங்கள் விருப்பம் எப்படி? உங்கள் விருப்பத்தை செய்யும் போது நீங்க யூ கேன் லீவ், ஆனால் தேவ சித்தத்தை செய்யும் போது அதர்ஸ் கேன் லீவ். இந்த நாளிலே அந்த வசனத்தை படிப்பார்கள். அவன் குடும்பங்களை கட்டினான், கூட்டி கொண்டு போனான், அநேகர் அங்கே குடியேற பண்ணினான். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை. அன்பு தேவ பிள்ளையே, அந்த இடத்துல தேவனுடைய தயவு கிடைக்கும், தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும், இதனுடைய பராமரிப்பு கிடைக்கும். உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். அங்கு ஒடுகிற நானே எல்லா எதிர்மறையான காரியங்களை கர்த்தர் முறியடிப்பார். எல்லாவற்றையும் முறியடிக்கிற கர்த்தர். அந்த 7 குறிப்புகளை வேகமா சொல்லுங்க. நம்பர் 1 ஜபங்கள் எல்லா சூழ்நிலைகளும் அவர் நோக்கி பாருங்கள். 2வது குறிப்பு, தேவ வழிநடத்துதலுக்காக ஜெபியுங்கள். ஏதோ ஜபம் அல்ல, விருப்பத்தின்படி ஜபம் அல்ல, தேவ வழிநடத்துதலுக்கான ஒரு ஜபம். 3வது ஜபம் சுருக்கமான ஜபம். 4வது எளிமையான ஜபம். 5வது தேவன் கேட்கும்படியான ஜபம், பட்டிமன்றம் அல்ல. 6வது ஜபம், 6வது தேவன் பதில் கொடுக்கிற ஜபம். 7வது அன்பானவர்களே, ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்களா என்பதுதான் கேள்வி. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ற சபையில ஆண்களும் பெண்களும் நிறுத்த சொன்னா நம்மளை பேயின்றாங்க. யோசித்து பாருங்கள். போகலாமா என்று கேட்டார். அதற்கு அவர் தாவீது கேட்டார், எங்கே போகலாம்? அவர் நினைத்தது யூதா, ஆனா தேவன் நினைத்தது எபிரோன். உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்திலே கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். இஸ்ரவேலுடைய சமஸ்த ராஜாவாய் கர்த்தர் அவனை மாற்றினார். யூதா என்பது ஒரு பகுதி, இட்ஸ் a பார்ட் ஆஃப் ஜெருசலேம். ஆனால் இப்பொழுதோ யூதாவையும் தந்தார், எபிரோனையும் தந்தார். கவனிங்கள், நீ சாய்ஸ் பண்ணது யூதா மட்டும்தான். ஆனால் தேவன் உங்களுக்கு அதை விட மேலான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாளிலே தாவீதின் ஜபங்கள் உங்கள் ஜபங்களாய் மாறட்டும். எளிமையானதாய், குறிப்புள்ளதாய், தேவ சித்தம் செய்கிறதாய்,
அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஜெபங்கள் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, நாளில் இந்த தாவீதின் ஜெபத்தின் மூலமா எங்களோடு இடைப்பட்டீரே. நன்றி அப்பா. துக்கத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில் ஆண்டவரே உம்மை நோக்கி, எஸ் லார்ட், உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. எல்லா நேரங்களிலும் உம்மை நோக்கியே பார்க்கிறோம். எங்கள் விருப்பம் யூதா, ஆனால் உங்களுடைய சித்தம் எபிரோன். ஆண்டவரே, கேட்டதையும் தருவீர், கேளாததையும் தருவீர். தகப்பனே, உம்முடைய நோக்கத்தையும் சித்தம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். எங்கள் ஜெபங்களை கேளும். அந்த 2 வசனங்கள் அடிக்க, அந்த வசனத்துல வர ஒரே வசனத்துக்குள்ளே அதற்கு அவர், அதற்கு அவர், எங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்கு அவர், அவன் ஆண்டவரே அநேக குடும்பங்களை கட்டினான், அநேகர் அங்கே குடியேறச் செய்தான். எஸ் லார்ட், நாங்கள் பெற்றுக்கொள்ள நன்மை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் சபையாருக்கு, எங்கள் தேசத்திற்கு, எங்கள் பட்டணங்களுக்கு, எங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் அந்த ஜெபங்கள் பதில் பெறட்டும், நன்மை செய்யட்டும். நாங்கள் மாத்திர நன்மைகளை பெறுகிறவளை அல்ல, எங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மைகளை பெறணும். அதற்கு எங்கள் கீழ்ப்படிதல். அவன் அப்படியே போனான். எங்களுக்கு அந்த கிருபை எங்களை தாங்க ஆண்டவரே. அப்படியே செய்ய, அப்படியே கீழ்ப்படிய, அப்படியே கடந்து போக. இட் இஸ் நாட் அவர் சாய்ஸ். ஆண்டவரே, உங்களுடைய தீர்மானம் தெரிந்து கொள்ள என் வாழ்க்கை நிறைவேறட்டும். எங்கள் அறிவுக்கு அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். லோத்தின் கண்களுக்கு சோதம் செழிப்பா இருந்தது, ஆனால் அது அழிந்து போனது. ஆபிரகாம் கண்களுக்கு சமபூமி ஆண்டவரை தெரிந்தது, இன்றைக்கு அவர் பேசப்படுகிறார். எனவே நாங்கள் நீர் தெரிந்து கொள்ளுகிற ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ளட்டும். நான் பார்க்கும் பார்வைகள் ஏற்றவனா இருப்பனாக. எங்கள் பார்வை ஏற்றதா இருக்கட்டும் ஐயா. எங்களோட சித்தம் ஏற்றதா இருக்கட்டும். எங்கள் விருப்பங்கள் ஏற்றதா இருக்கட்டும். எங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களால் அநேகருக்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட பாத்திரங்களை எங்களை மாற்றும். நாட் அவர் டிசிஷன் பட் யுவர் டைரக்ஷன் லார்ட். நடத்தும். இன்றைக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையின் எல்லை வரை எங்களை நடத்துங்கப்பா. உங்க விருப்பம் மாத்திரம் நடக்கட்டும், உங்க நோக்கம் மாத்திரம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் மாத்திரம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. சுயமின்னல் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் வழிகள் எங்களால் ஆகிறதல்ல, நடத்துகிற உம்மால் ஆகிறது. விருப்பங்கள் எங்களுடைய இருக்கட்டும், ஆனால் முடிவு நீரா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான பிள்ளைகளே, சுருக்கமான ஜெபம், எளிமையான ஜெபம், தேவன் கேட்ட ஜெபம், தேவன் பதில் கொடுத்த ஜெபம், அது மட்டுமல்ல அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெபம். அவருடைய ஜெபங்கள், உங்கள் ஜெபங்கள் மாற தீர்மானியுங்கள். கருத்தோடு ஜெபியுங்கள், ஆவியோடு ஜெபியுங்கள், தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபியுங்கள். அழுத்தருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள். நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். கேட்ட யூதாவையும் தருவார், கேட்காத எபிரோனையும் தருவார். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.